வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப்பு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இதுக்கான ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த ரெண்டாவது டிவிஷன்லையும் இதுக்கான ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுறேன். 5y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்றதா கொஸ்டின். ஓகேங்களா? இதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, ஜெனரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஃபுல்லாக எழுதலை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஓகேங்களா? இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்றது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஏ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்றது ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். ஸோ அப்போ ஸ்லோப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா? மைனஸ் ஏ பை பி. ஓகேங்களா? ஜென்ரல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மெட்டில் இருந்தால்தான் ஸ்லோப் வந்து மைனஸ் ஏ பை பி. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம கொஸ்டினை மாற்றிட்டு தான் நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எழுதிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம செய்யலாமா? ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறேன். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ மாற்றும் போது என்ன ஃபார்மெட்டு? ஜென்ரல் ஈக்குவேஷன் இதுதான் நான் எழுத போகிறேன். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ் இருக்கா? இல்லை, வெறும் 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இல்லை அப்படின்னா 0x எழுதலாமா? எக்ஸ் டேர்ம் இல்லை, ஒய் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இல்லாத டேர்முக்கு நான் 0x ப்ளஸ் 5y மைனஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா மைனஸ் ஏ பை பி. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் 1 and 2 என்ன பண்ணலாம்? மைனஸ் ஏன்றது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். ஸோ மைனஸ் 0, பின்றது ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடியது 5. ஸோ 0/5. 0/anything கண்டிப்பாக 0 தான். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு ஸ்லோப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்றதான் கன்ஃபார்மாக சொல்லலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் இது தெரிஞ்சிருக்கணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டுக்கு கொஸ்டினை மாற்றணும். ஒருவேளை டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா லக்கு தான். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ இப்போ இந்த இதில் எக்ஸு இல்லை, அதனால நான் 0 இன்ட்டு எக்ஸு 0 தான். ஸோ 0ன்றதை 0x போட்டிருக்கேன். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஏ இருக்கிற மாதிரி இந்த இடத்துல எக்ஸுக்கு முன்னாடி 0 இருக்குது. பிஒய் 5y ப்ளஸ் சி. அப்போ சி வந்து என்னது? இந்த இடத்துல சாரி, இந்த இடத்துல 3 இருக்கா? ஸோ சி ஈக்குவல் டு நம்ம எடுத்து எழுதணும்னு நினச்சா சி ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? 3ன்னு எழுதுவோமா? அதுதான் இல்லை, மைனஸையும் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் சி அப்படின்றப்ப இந்த -3 தான் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? இது இந்த இடத்துல யூஸ் ஆகாது, ஆனால் பின்னாடி அடுத்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ அதையுமே இங்கேயே எழுதிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் செகண்ட் டிவிஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 7x மைனஸ் 3/17 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம என்ன ஃபார்மெட் மாற்ற போகிறேன்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ அப்போ மாற்றணும்னா எக்ஸ் இருக்குது 7x, ஒய் இல்லை, அப்போ 0y ப்ளஸ் சி வந்து என்ன இருக்குது? மைனஸ் 3/17 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ இதை மைனஸை நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ன்றது இந்த ப்ளஸுக்கு நான் இங்கே எடுத்திருக்கேன். அடுத்து மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸு பிஒய் ப்ளஸ் சி அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? ஸ்லோப் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை பி. ஸோ அப்போ மைனஸ் ஏன்றது எங்கே இருக்குது? எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். அப்போ 7 டிவைடட் பை பின்றது ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 0, 7/0. ஸோ எந்த ஒரு நம்பரையும் 0வால் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ இந்த மைனஸ் நான் போடல இல்லையா? மைனஸாக போட்டுக்கணும். -7/0. ஸோ எனிதிங் பை 0 என்னது? அன்டிஃபைன்ட் அப்படின்னு வரும். அதாவது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன், நான் ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன். இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன்டு. ஓகேங்களா?
ஸோ ஏன்னா எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவோட டிவைட் பண்ணால் அதுக்கு ஆன்சரே கிடையாது, போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதுறேன், ஸ்லோப்புக்கு நம்ம பேர் வச்சா ஸ்லோப் ஈக்குவல் டு எம், நம்ம போன எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆர் எம் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு, ரெண்டில் எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? எக்ஸசைஸு 5.4ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் ஏ, ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் பி. ஸோ அதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிவைட் பை 17 இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஓகேங்களா? ஏன்னா அது சி தான், பட் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, ஒய் கிடையாது. அதனால் 0 ஒய்ன்னு மாற்றிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் இல்லாத டைமை 0 போட்டுக்கோங்க. அப்போ தான் குழப்பாமல் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் போவோம்.